உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 18. இந்த ஜூலை 18ல என்ன நடந்துச்சு அப்படின்னா 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மெட்ராஸ் மாகாணம்னு இருந்த இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சுட்டுறாரு. அவரு தான் முதல்ல இந்த மாநிலத்தை தமிழ்நாடுன்னு குறிப்பிடுறாங்களா அப்படின்னா கிடையாது. அவரு தமிழ்நாடு அப்படின்னு அவரு இந்த மாநிலத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது சங்கரலிங்கனார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படியே இருந்த இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு. அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையாகி அண்ணாதுரை அவர்கள் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அப்ப தமிழ்நாடுன்னு இவங்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல இருந்து, அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நம்ம பாரதியார் வரைக்குமே தமிழ்நாடுன்னு இந்த மாநிலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பகுதிகளை தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல இப்ப என்ன இருக்குதுன்னா, தமிழ்நாடு நாள் நவம்பர் 1. ஏன்னா மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் எதுனா நவம்பர் 1 தான். தமிழ் பேசுற மக்கள் இருக்கிற பகுதி, இந்த பகுதி தமிழ்நாடு தனியா பிரிஞ்சதும், ஆந்திரா கேரளா இந்த மாதிரி பிரிஞ்சது நவம்பர் 1 தான் பிரிஞ்சிச்சு. இந்த நாள் தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்துல அறிவிச்சாங்க. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜூலை 18 தமிழ்நாடு நாள்னு மாத்துறாரு. தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ன்னு வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நாள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அப்ப அவர் வைக்கிறாரு தமிழ்நாடு நாள்னு. அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்னு வைக்கிறாரு. இப்ப இதுக்கு கடும் எதிர்ப்புகள்ங்கிறது கிளம்புச்சு. நவம்பர் 1 தானே தமிழ்நாடு நாள், இதை எதுக்கு ஜூலை 18 மாத்துறீங்க? ஏன்னா ஜூலை 18 தான் பேர் வச்சாங்க தமிழ்நாடு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து விளக்குவாங்க. இப்ப நம்ம அப்ப என்ன கேட்டோம்னா, தமிழ்நாடு பிரிஞ்சனாலதான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடணும், தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச நாள் தமிழ்நாடுக்கு பெயர் சூட்டிய நாள்னு வேணா கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த தினத்தை தான் நம்ம பிறந்த நாளா கொண்டாடுவோமே ஒழிய, அந்த குழந்தைக்கு என்னைக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அந்த நாள் நம்ம பிறந்த நாள்னு கொண்டாட மாட்டோம். அதன் அடிப்படையில தான் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்துல ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு அரசு தரப்புல கொண்டாடினாலும், பொதுமக்களா கொண்டாடினது என்னமோ நவம்பர் 1 தான். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை இப்ப ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு. முதல்வரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்று உக்காந்துட்டாங்க. எல்லாரோட கவனமும் இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சு. தமிழ்நாடு நாள்னு இவங்க எதை சொல்லுவாங்க? ஏன்னா போன முறை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாடு நாள் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. எப்பனா நவம்பர் 1க்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்நாளில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு லைன் என்னன்னா இதுதான்: மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் நாளையும் தமிழ்நாடு எனும் பெயர் சூட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களால் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் நாளையும் இந்த அரசு கொண்டாடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த பதிவை போட்டிருக்காரு. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2 நாளுமே நம்ம தமிழ்நாடு நாள்னு கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருத்தருக்கு எப்படி 2 பிறந்த நாள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த 2 நாளையும் கொண்டாடலாமா, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தப்புமே கிடையாது. ஆனா 2 நாளையும் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப இந்த நாளுக்கு உண்டான மரியாதை இல்லாம போயிடும். அது ஒரு தமிழ்நாடு நாள் அப்படின்னா அந்த ஒரு நாள்ல இருந்துச்சு அப்படின்னாதான் ஒட்டுமொத்த மாநிலமும் அது கொண்டாடுறதுக்கு சிறப்பா இருக்கும். அதை விட்டுட்டு 2 நாள் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்ப நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடலாம். இந்த ஜூலை 18 தமிழ்நாடு எனும் பெயர் சூட்டிய நாள் அப்படின்னு கொண்டாடலாம். அதை விட்டுட்டு 2 நாளையுமே தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடணும்னா அந்த நாளுக்கே அந்த தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறதுக்கு அந்த சிறப்பான ஒரு நாளாவே இருக்காது. இப்ப கடந்த ஆண்டு 2025 நவம்பர் 1 தமிழ்நாடு நாளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு
இப்போ உடனே வந்து இன்னைக்கு வந்து ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு ரெண்டையுமே கொண்டாடலாம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் மனதில் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. தமிழ்நாடு நாள் அப்படின்னா அது நவம்பர் 1 தான். 2 நாளையும் நம்ம சேர்த்து கொண்டாடக்கூடாது. இப்ப இவங்க இந்த இந்த அணுகுமுறை எதுக்காக இவங்க இந்த மாதிரி அணுகுறாங்க, இந்த 2 நாளையுமே கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு நாளை நம்ம சூஸ் பண்ணி இப்ப நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்ம அறிவிச்சோம்னா ஏதாவது கண்டிப்பா ஒரு தரப்புல இருந்து நமக்கு விமர்சனங்கிறது வரும். இந்த 2 நாள் இருக்கு, ஜூலை 18 நவம்பர் 1, இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு தரப்புங்கிறது வந்து விமர்சனம் வைக்கதான் செய்யும். அந்த விமர்சனங்களுக்கு பயந்துட்டு அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு தயக்கம் இருந்துட்டு தன்னோட ஆட்சியில எந்த குறையும் இருந்துடக்கூடாது, யாரும் நம்மளோட தப்பா சொல்லிடக்கூடாது, நம்மளோட நடவடிக்கைகளை தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக 2 நாளையும் போற போக்குல 2 நாளையும் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 நாளையும் கொண்டாடலாம், தப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு நாள்னே கொண்டாட முடியாது. தமிழ்நாடு என பெயர் சூட்டிய நாள் அப்படின்னு வந்து ஜூலை 18 கொண்டாடலாம். தமிழ்நாடு நாளா நவம்பர் 1 தான் கொண்டாட முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுல வந்து கோட்டை விடுறாரு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அப்படின்னு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? மற்ற மாநிலங்களை பாருங்க, எல்லாரும் ஒரு சேர வந்து ஒரு நாளை வந்து அவங்களோட மாநில நாளா கொண்டாடுறாங்க, அவங்களோட மாநில கொடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு. கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம். ஆனா தமிழ்நாட்டுல மாநில நாளான இந்த தமிழ்நாடு நாளை யாருமே கொண்டாடுறதே இல்லை. காரணம் இந்த மாதிரியான ஸ்டாண்டு தான். அந்த நாளா இந்த நாளான்னு தெரியாம இருக்கிறது. இதே மாதிரிதான் தமிழ் புத்தாண்டும், சித்திரையா தையா அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே மக்கள் வந்து தமிழ் புத்தாண்ட நிராகரிக்கிறாங்க. அப்ப இந்த போக்குங்கிறது வந்து ரொம்ப தப்பான போக்கு. ஒருத்தனுக்கு ஒரு பிறந்த நாள் தான் இருக்கும். இப்ப நான் வந்து இருக்கேன்னா, இப்ப நான் பிறந்த நாளதான் வந்து பிறந்த நாள்னு கொண்டாட முடியும். எனக்கு பேர் வச்ச நாள் வந்து பிறந்த நாள்னு கொண்டாடக்கூடாது, அது முட்டாள்தனம். தொடர்ச்சியா தவறான முன்னுதாரணமாகவே விளங்கிட்டு வராங்க இந்த தவைக்க அரசு. இப்ப நீங்க வந்து இந்த 2 நாளையும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து இப்ப நவம்பர் 1 கொண்டாடாம போகலாம் யாரும் இல்லை. நவம்பர் 1 தான் வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க, வெகு சிறப்பா கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு நாள்னா அது நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள். சும்மா திமுக மாதிரி நீங்களும் வந்து ஒரு திரிவை ஏற்படுத்துறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. திமுக தான் தமிழர் விரோத போக்க தொடர்ச்சியா மேற்கொள்ளுது அப்படின்னு நினைச்சா, ஏன்னா அவங்க வந்து நம்ம சார்ந்தவங்க இல்லை, நம்ம ஒளி சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்க ஜூலை 18 வைக்கிறாங்கன்னா அது நமக்கு தெரியுது, இவங்க வந்து இப்படிதான் மொழி சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு தெரியுது. நம்ம ஆள் வந்து ஒருத்தர் உக்காண்டாரு, தமிழன் வந்து ஒருத்தர் உக்காண்டாரு விஜய். என்னதான் தாவேக்கா ஜெயிச்சு இருந்தது வந்து இதா இருந்தாலும் தமிழன் ஒருத்தர் வந்து உக்காண்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படின்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான தவறான போக்கே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மேற்கொண்டுகிட்டே வர்றாரு. தமிழ்நாடுனால நவம்பர் 1 அறிவிக்கிறதுல எதுக்கு இந்த பயம்னு தெரியல. ஆனா நீங்க அறிவிக்காம போங்க, தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 தான். இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி.